உலகின் முதல் சிவன் கோயில் திரு உத்திரகோசமங்கை மங்களநாத சுவாமி கோயில் என்பது தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலகின் முதல் சிவன் கோயிலாகும். இந்த கோயிலானது 3000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டுள்ளது. உத்திரகோசமங்கை கோயில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. ஒரே நேரத்தில் மோட்சம் பெற்ற 1000 சிவனடியார்களால் கட்டப்பட்டிருக்கிறது. திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, அண்ணாமலையை நினைத்தால் முக்தி என்பார்கள். இங்கே உத்திரகோசமங்கை மண்ணை மிதித்தாலே முக்தி. ஆர் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, ஆர் அறிவார் இவர் அகலமும் நீளமும், பேர் அறியாத பெருஞ்சுடர் ஒன்று அதன் வேர் அறியாமல் விளம்புகின்றேனே. இறைவர் திருப்பெயர் மங்களேசுவரர், மங்களநாதர், காட்சி கொடுத்த நாயகர், பிரளயாகேசுவரர். இறைவியார் திருப்பெயர் மங்களேசுவரி, மங்களாம்பிகை, சுந்தரநாயகி. தலமரம் இலந்தை, தீர்த்தம் அக்கினி தீர்த்தம். வழிபட்டோர் மாணிக்கவாசகப் பெருமான், வேதவியாசர், காகபுஜண்ட ரிஷி, மிருகண்டு முனிவர், வாணாசுரன். இதுவே உலகிலேயே முதலில் தோன்றிய சிவன் கோவில் என நம்பப்படுகிறது. இங்குதான் முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது. உத்திரகோசமங்கை ஆருத்ரா தரிசனம் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று. உமா மகேஸ்வரர் சன்னதி முன் நின்று வழிபட்டால் தம்பதியர் ஒற்றுமை பலப்படும். திருவிளையாடல் புராணத்தில் வலை வீசி மீன் பிடிக்கும் படலம் இத்தலத்தில் நடந்தது. பாண்டிய மன்னர்கள் உத்திரகோசமங்கை கோயிலில் பெரிய திருப்பணிகள் செய்தனர். முதலில் பானலிங்கத்தை வழிபட வேண்டும். பின்னர் மங்களநாதர் மற்றும் மங்களநாயகியை வணங்கி முழு பலன் பெற வேண்டும். ஆதி காலத்தில், அதுவும் நவக்கிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது. இதிலிருந்தே இந்த ஆலயம் மிக மிக பழமையானது என்பதை அறியலாம். சிவபெருமான் பார்வதி தேவிக்கு வேதாகமங்களின் இரகசியங்களை உபதேசம் செய்த இடம் இதுவாகும். உத்திரன் ருத்திரன், கோஷம் மங்கை. மங்கைக்கு உத்திரன் உபதேசம் செய்த இடம், ஆதலால் உத்திரகோசமங்கை என்றானது. மகாபாரத போர் 5100 ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்தது. அப்போதுதான் பரீஷித்து மகராசன் காலத்தில் கலிகாலம் பிறந்தது. அந்த காலத்தில் இந்த கோவில் இருந்திருக்கிறது. அதற்கும் முந்தியது இராமாயண காலம். இலங்கேசுவரன் இராவணன் இங்கே வந்து வணங்கிச் சென்றிருக்கிறான். இங்குள்ள மங்களேச்சுவரர் மண்டோதரிக்கு அருளியவர். உலகிலேயே மிகச்சிறந்த சிவபக்தனைத்தான் திருமணம் முடிப்பேன் என்று காத்திருந்தாள் மண்டோதரி. இதனால் அவளுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருந்தது. பின்பு இத்தல ஈசனையும் அம்பாளையும் மண்டோதரி வழிபட்டாள். அதன் பிறகே ராவணனை கரம் பிடித்தாள். மேலும் ராவணன் மண்டோதரி திருமணம் இத்தலத்திலேயே நடைபெற்றது என்று கூறப்படுகிறது. இராவணனுக்கும் மண்டோதரிக்கும் நடந்த திருமணமே மங்களேச்சுவரர் சன்னதியில்தான் நடந்ததாம். மங்களேச்சுவரரே அதை முன்னின்று நடத்தியதாகவும் நம்பப்படுகிறது. ராவணனைப் போல சிவபக்தனை பார்க்கவே முடியாது. இந்த ஊர் மங்களேசுவரராகிய சிவபெருமான் ராவணன் கையில் பாலசிவனாக தவழ்ந்த கதையும் ஒன்று உண்டு. ஆக ராவணன் காலத்திலும் இந்த கோவில் இருந்திருக்கிறது. வலை வீசி விளையாண்ட படலம் நிகழ்ந்த இடம் வேறெங்கும் இல்லை, இங்கேதான். இங்கே இப்போது கோவில் வாசல் உள்ள இடத்தில்தான கடல் இருந்தது. இப்போது அதே கடல் பின்வாங்கி ஏர்வாடி பஸ்கம் போய்விட்டது. இங்குதான் சிவபெருமான் வலைவாணனாக உருவெடுத்து வந்து சுறாவை அடக்கினார். அவர் மணந்த கொண்ட மீனவப் பெண்தான் மங்களேசுவரி. இப்போது நமக்கு அருள் பாலிக்கும் அம்மன். அவளுக்கு இறைவன் ஆனந்த தாண்டவத்தை அறையில் ஆடிக் காட்டினார். பிரணவ மந்திரத்தின் பொருளை உபதேசமும் செய்தார். உத்திரம் என்பது உபதேசம், கோஷம் என்பது இரகசியம், அதாவது பிரணவ மந்திரம். மங்கைக்கு உபதேசித்ததால் இந்த இடம் உத்திரகோசமங்கை ஆனது. ஆலயத்தின் முகப்பில் 2 கோபுரங்கள் உள்ளன. வலதுபுறம் உள்ள கோபுரம் 7 நிலைகளுடன் எழிலாக தோற்றம் கொண்டுள்ளது. மேலும் பொதுவாக எந்த சிவாலயங்களிலும் பூக்களைச் சார்த்தி வழிபடும் போது சாபம் பெற்ற ஒரு பூவை மட்டும் ஒதுக்கி விடுவார்கள். அதுதான் தாழம்பூ. நான்முகன் முடி கண்டதாய் பொய் சொன்ன அதே பூ நான்முகனுக்கு வழிபாடு அற்றுப்போனது போல் சிவலிங்கத்தின் மேல் சாத்தப்படும் உரிமையை இழந்த அதே பூ. இங்கு மட்டும் தாழம்பூ சாத்தும் வழக்கம் அற்றுப்போகாமல் இன்றும் தொடர்கிறது. பொய் உரைத்தோர்களையும் மங்களேச்சுவரர் மன்னிப்பார் என்பதை காட்ட மட்டுமல்ல, பிரமனும் பெருமாளும் அடிமுடி தேடியது எந்த யுகம், அதற்கும் முன்னே இந்த கோவில் இருந்திருக்கிறது என அதன் தொன்மையை காட்டவும் தான் இடதுபுறம் உள்ள கோபுரம் மொட்டையாக காணப்படுகிறது. வருடம் பூரா சந்தனக்காப்பு, அபிஷேகம் மரகத நடராஜருக்கு ஆண்டுக்கு ஒரு நாளே.
அது மார்கழி மாதம் வரும் மிருகசீஷ நட்சத்திர திருநாளைக்கு அடுத்த நாள் திருவாதிரை அன்று புது சந்தனக்காப்பு சாற்றப்படும். இங்கு இரவாநிலை பெற்று அமர்ந்துள்ள மணிவாசகரே இறைவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வதாக ஐதீகம். அதனால்தான் மணிவாசகரின் இராஜகோலச் சிலை, மரகதலிங்கம் அபிஷேகம் செய்யும் இடம், உமா மகேசுவர சந்நிதி மூன்றும் நேர்கோட்டில் உள்ளன. உத்திரகோஷமங்கை மங்களநாத சுவாமி கோயில் மரகத நடராஜர் உருவான வரலாறு என்ன என்பதினை அடுத்த வீடியோவில் காணலாம். நண்பர்களே, நான் படித்த கேட்ட கதைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. உங்களுக்கும் இக்கதைகள் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் வேறொரு கதையில் சிந்திப்போம். நன்றி.